நம்ம ஊர்ல பாருங்க, அண்ணாச்சி கடையில சில்லறை வியாபாரிகள் எல்லாம் நினைச்சு பாருங்களேன், அவங்களெல்லாம் தெய்வம்னு சொல்லணும், தெய்வம்னு சொல்லணும். ஏன்னா இப்போ சாதாரண மக்கள் அன்னாட வேலைக்கு போயிட்டு வர்றவன், கூலி வேலை பாக்குறவங்க எல்லாம் இந்த மாச கணக்குல காய்கறிகளை கிலோ கணக்குல வாங்கி சேமிக்கிறது, வாரம் வாரம் பர்ச்சேஸ்க்கு போறது, அதெல்லாம் அவன் வாழ்க்கையில கிடையாது. டெய்லி கடைக்கு போய் 2 தக்காளி கொடுங்க, 1 வெங்காயம் கொடுங்க, 2 ரூபாய்க்கு கடுகு உளுந்த பருப்பெல்லாம் கொடுங்க, 5 ரூபாய்க்கு இஞ்சி தர முடியுமான்னு கேட்டு வாங்குவான். இந்த வணிகம் என்பது ஆன்லைன்ல நடந்துருமா? 5 ரூபாய்க்கு இஞ்சியா? நீங்க வாங்கினதே இல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, நான் வாங்கியிருக்கேன். 5 ரூபாய்க்கு இஞ்சி கேட்டா அழகா நறுக்கி இத்தனோண்டு கொடுப்பாங்க. அன்னைக்கான சமையலுக்கு ஆகக்கூடியது அந்த 5 ரூபாய்க்கான இஞ்சி மட்டும்தான். அததான் என்னால கொடுக்க முடியும்னா, என்னை வாழ வைப்பவர்கள் நிச்சயமாக அக்கால வணிகத்தவர்கள் தான். இன்னும் சொல்லணும்னா, நம்ம ஊர்ல இருக்கிற அண்ணாச்சி கடையில சில பேர்களுக்காக மட்டுமே சில பொருட்களை வாங்கி வைப்பாங்க. அந்த ஒரு பொண்ணுக்காக மட்டுமே செவ்வாழைப்பழம் வாங்கி வைப்பாரு அண்ணாச்சி. நீங்க கேட்ட இல்லம்மா, படிக்க இரு கேட்ட இல்ல, போன தடவை வந்தப்போ நீ இல்ல, இப்ப வந்துருச்சு, நான் சந்தையில உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், எடுத்துக்கோ அப்படிம்பாரு. தம்பி ஹீரோ நான் கேட்டல, நம்ம கடையில இல்ல, ஆனா நேத்து போய் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் இந்தா அப்படின்னு சொல்ற ஒவ்வொருவருக்குமான அக்கறை காட்டக்கூடிய அண்ணாச்சிகள் ஆன்லைன்ல வந்துருவாங்களாங்க. அக்கறை காட்டக்கூடிய அண்ணாச்சிகள் அதட்டவும் செய்வார்கள். இது ரொம்ப முக்கியம். நம்ம ஊரு